அது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக, அது ஒரு அவமானமாக, ஒரு அருவருக்கத்தக்க செயலானே தெரியல. இந்த ப்ரைவேட் ஸ்கூல் தான் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து ஒழுக்கமாக இருக்கேன். அது ஒழுக்கமான பள்ளி. என்னென்னா அவன் பிறந்தா ஒழுக்கமாக இருக்கணும், பேசக்கூடாது, இது பண்ணால் அங்கே இருந்து பார்க்கக்கூடாது, அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்காக நல்ல ஸ்கூல். ஏன் நம்ம பெற்றோர்கள் இந்த அளவு ஒரு விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கல்வி தடைப்பட்டார். அரசு பள்ளியில் குறைவாக தான் செல்வாங்க, தனியார் பள்ளியில் அதிகமாக தான் செல்வாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் கொடுத்து அந்த லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அரசு செலவு பண்ணி மாணவர்களை படிக்க வைக்கும். சரி, யார் வந்து உயர்ந்த நிலைக்கு வராங்க? அரசு பள்ளியில் படித்தவங்க உயர்ந்த நிலைக்கு வராங்க. அதையும் இந்த பெற்றோர்கள் வந்து நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அன்பான அந்த ஆசிரியர்கள் உருவாக்குகின்ற அந்த மாணவர்கள் தான் நல்ல பதவிக்கு வராங்க, நல்ல படிப்பு வராங்க, நல்ல சேவைகள் செய்கிறாங்க மக்களுக்கு. அந்த கண்டிப்பாக உருவாக்குற மாணவர்கள் என்ன நிலைக்கு ஆகிறாங்கன்னா தீவிரவாதிகள். ஏன்னா கண்டிக்கிறாங்க, ஆசிரியர் கண்டிக்கிறாங்க. அப்போ வந்து தீவிரவாதியாக மாறுறாங்க, ஒரு கோபக்காரமாக மாறுறாங்க. ஒரு குடும்பத்திலே அவங்க வந்து சரியாக இருக்கிறது இல்லை, வாழ்க்கையில் தொழிலையும் சரியாக இருக்கிறதில்ல, வாடிக்கையாளர்களையும் அவங்களுக்கு அன்பு வராது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் உள்ள கண்டிப்பு கண்டிப்பு கண்டிப்பு. ஏன்னா கண்டிப்பாலேயே வளர்க்கப்பட்டவர்கள் அது மாதிரி ஆகிடுறாங்க. அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, முழுக்க முழுக்க கண்டிப்பு செலுத்துதல் ஒரு மாணவனையோ அல்லது ஒரு தொண்டனையோ அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிப்பட்டு வராது. அப்போ ஒரு தலைவர்கிட்ட முழுக்க முழுக்க கண்டிப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கண்டிப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அன்பு நிறைய இருக்கணும். சாப்பாடு மாதிரி, உப்பு மாதிரி கண்டிப்பு இருக்குதுன்னா அது வெற்றிகரமாக வந்து முடியும். அது கிட்டத்தட்ட எனக்கு உதவியாக தான் வந்து திருமலையா வந்து சொன்னார். நான் சும்மா வம்புக்கு எடுத்தாங்க. நல்ல ஒரு உதவியாக வந்து பார்வையாளர் வரிசையிலேருந்து சொன்னார். இந்த தீர்ப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கும் சரியான தீர்ப்பாக தெரியுது. நிறைய அன்பு தேவை. அதாவது சமமாக சொல்ல முடியாது. ஏன்னா சில தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதுவும் வேணும் இதுவும் வேணும் சொல்லி விட்டுருவாங்க. நான் அது மாதிரி சொல்ல விரும்பல. 99% ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 99% அன்பு, ஒரே 1% கண்டிப்பு. அதில் புரிகிற மாதிரி சொன்னேன். சாப்பாடு மாதிரி அன்போ, உப்பு மாதிரி கண்டிப்பாக இருந்துச்சுன்னா வீடு, நாடு, தொண்டு நிறுவனங்கள், லைன்ஸ் கிளப்பு போன்ற ஒரு தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை தான் உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அரியதொரு சந்தர்ப்பத்தில் இந்த பட்டிமன்றத்தை அருமையாக கலந்து கொண்டு பேச்சாளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் மற்ற லைன்ஸ் கிளப்பிலிருந்து வரலாற்று லைன்ஸ் கிளப்பிலிருந்து வந்த அருமை நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆசிரியருடைய கணவர் சிவகுமார் அவர்களுக்கும், அவரை இன்ஜினியர் தான் பொறியாளர் அவர்களுக்கும், ஏன்னா எங்கள் ஆர்சி வந்து பண்ணார், அவரு இன்ஜினியர், அதனால் அந்த ஞாபகம் இன்ஜினியர்களுக்கும், மற்ற இது சாசன தலைவர் ஹெல்த் அண்ட் வெல்த் தலைவர், விடிகள் சாசன தலைவர், எங்களுடைய அன்பான பண்பான கண்டிப்பான கௌரவ உறுப்பினர் சையத் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய உறுப்பினர் நம்மளுடைய துரை அவர்களுக்கும் அனைவருக்கும் இதுகாலம் கேட்டு கழித்த இனிமேலும் கேட்டு கழித்து கொண்டு